என்னடி பக்கத்துல இந்த எருமாடு கத்துது? எரும மாடு இல்ல செல்லம், அந்த திவ்யா ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்கா போல. அவ எப்பவுமே அப்படிதான். வேற என்ன விசேஷம் நீ சொல்லுடா. ஏய், பேய்ங்க ஜாலியா இருக்கிற டைம்ல என்னடி இப்படி பேசிட்டு இருக்க? அந்த பேய் கூட பேரோட ஹாப்பியா இருக்கு, நீ தான் தனியா இருக்க. பெட்ஷீட்டை மூடிட்டு படுறி. சின்ன சின்ன பொட்டி கடை கூட ஓபன் ஆகுது, ஆனா என் கடை மட்டும் ஓபன் ஆகல. என் கடையை எப்போ ஓபன் பண்ணுவ கடவுளே? சி போடி. வேற என்ன விசேஷம் நீ சொல்லு தங்கம். ஆமா, நீ அன்னைக்கு ப்ளூ ஜீன்ஸ் போட்டுட்டு வந்தல? ஆமா. அன்னைக்கு நீ ரெட் கலர் ஜட்டி தானே போட்டிருந்த? அது எப்படி உனக்கு தெரியும் தங்கம்? நீ குனியும் போது நான் பார்த்தேன்டா அத. ஐயோ, என் ஜட்டி வரையும் வந்துட்டியா நீ? இப்ப என் தம்பி எந்திரிச்சிட்டாண்டி. ஓ, உன் தம்பி எந்திரிச்சிட்டானா? ஆமாண்டி தங்கம். சி, அவனுக்கு வேற வேலையே கிடையாது, எப்ப பார்த்தாலும் எந்திரிச்சிருவான். சரி, அவனை தூங்க சொல்லு. என்னடா இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் ஒரு வாட்டி ஏன்ஸ்டானா அவ்வளவு சீக்கிரம் தூங்க மாட்டான்டி. நீ வந்து அவனை தூங்க வைக்கலாம்ல. அது சரி, இப்போ நான் வந்தேனா என் தங்கச்சிய விட்டுடுவானா உன் தம்பி? அவ டயர்ட் ஆகுற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஏய், அவன் தம்பி உன் தங்கச்சி தொலையால ஏன் காதுல வருதுடி ரத்தம். உங்க பஜனை எல்லாம் எடுத்துட்டு போய் பால்கனி இல்ல பாத்ரூம்ல வச்சுக்கோங்க, பெட்ரூம்ல வேண்டாம். ஏண்டி நீ ஏண்டி பொறாமையில பொங்குற? போடி. நீ போடி. சே, தம்பி எந்திரிச்சிட்டானா தருண்? ஏய், நேத்து கிரண் இன்னைக்கு தருண். எவன் தம்பி கிடைச்சாலும் நீ விளையாடிட்டே இருப்பியா? நீ போடி. நீ போடி. நீ சொல்லு தருண், வேற என்ன விசேஷம்? என் தபேலாவை கூட யாராவது வாசிச்சா நல்லா இருக்கும். இப்படியே இருந்தா துரு பிடிச்சிரும் போல இருக்கு. இந்த ராமு எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. ராமு, ராமு, டே ராமு, ராமு. மேடம் வர மேடம், இருங்க. சொல்லுங்க மேடம், எதுக்கு கூப்பிட்டீங்க? மார்க்கெட்டுக்கு போய் 2 கிலோ கத்திரிக்காய், 2 கிலோ கேரட், 2 டஜன் வாழைப்பழம், 2 கிலோ வெள்ளரிக்காய் போய் வாங்கிட்டு வா போ. மேடம், சொரக்காய் கூட வாங்கிட்டு வரட்டுமா? சொரக்காய் வைக்க முடியாதுடா. எதுல மேடம்? ஃப்ரிட்ஜ்லடா. ஓ, ஃப்ரிட்ஜ்லயா? சரி மேடம். இந்த காசு போய் சீக்கிரம் வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வரேன் மேடம். மறுபடியும் யாருடா? வருண் வந்துட்டான் போல. தருண் தருண் அப்புறமா பேசுறேன், பாய். இவ எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறா? மறுபடியும் யாராவது வந்துட்டானா என்ன? ஹாய் வருண். ஹாய் ஸ்வீட்டி. சாரி ஸ்வீட்டி, வண்டியில பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. அதை தள்ளிட்டு வரதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. அந்த வண்டியில பெட்ரோல் இல்லனா பரவாயில்ல, உன் வண்டியில ஃபுல்லா பெட்ரோல் இருக்குல்ல. 20 பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பேபி. ஐயோ நாட்டி, உள்ள வா. எவன் வந்திருப்பான்? ஏய், இவ யாரு? வருண், நீ பெட்ரூமுக்குள்ள போ, நான் இதோ வந்துடுறேன். ஓகே பேபி, சீக்கிரம் வா. உள்ள போற. திவ்யா, அது டைம் 11 ஆகுது. இப்ப உள்ள போனா எத்தனை மணிக்கு வெளியே வருவ? தெரியலடி. நைட்டு 12 ஆகலாம், இல்ல நாளைக்கு காலையில 11 ஆகலாம். இடையில ஜொமேட்டோ ஆர்டர் வந்தா டோர் தட்டி கொண்டு வந்து குடுக்குறியா? டெய்லி ஒரு ஆளை வச்சு உன் ஷெட்டை ஓபன் பண்ணிக்குவ. உன்னோட செலிப்ரேஷனுக்கு நான் உனக்கு சர்வீஸ் பண்ணணுமா? என் ஷெட்டுக்காக நீ இது கூட செய்ய மாட்டியா திவ்யா? அப்ப உன் ஷெட் ஓபனிங்காக தான் நான் இடம் கொடுத்த மாதிரி இருக்கு. ஸ்வீட்டி பேபி, கம் ஆன். ஐயோ, இவன் வண்டி வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல. அர்ஜென்ட்டா ஷெட்ல எடுத்து வச்சிரணும். ஆர்டர் வந்தா கொடுத்துரு என்ன ப்ளீஸ். வச்சுக்கோடி, வச்சுக்கோ. எத்தனை வண்டி வேணுமோ அத்தனை வண்டி வச்சுக்கோ. உன் ஷெட்டு காவல் இருக்கதானே நான் இருக்கேன். இதெல்லாம் ஒரு வாழ்க்கை. என்கிட்ட ஷெட் இருக்கு, ஆனா உன் ஷெட்டு காவல் இருக்கிற. கடவுளே, என்னையா உன்னோட லீல. மேடம், உன்னை கும்பிட கூட முடியல. என்ன வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டேன் மேடம். சேஞ்ச் இல்லன்டா, பீர்க்கங்காய் வாங்கிட்டு வந்துட்டேன். பீர்க்கங்காய் வாங்கிட்டு வந்திருக்கியா? எவன் உன்னை வாங்கிட்டு வர சொன்னா? யார் கேட்டு வாங்கிட்டு வந்த? பீர்க்கங்காயை தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சா ஃப்ரிட்ஜை குத்தி ரத்தம் வராது? ஃப்ரிட்ஜுக்கு எப்படி மேடம் ரத்தம் வரும்? யோ, 10th கிளாஸ்ல பயாலஜி படிக்கலையா நீ? பயாலஜி படிச்சிருந்தா இந்த பீர்க்கங்காய் ஏன் மேடம் வாங்கிட்டு வர போறேன்? நல்லா சொன்னியா நீ? போத்திரு. போத்துறா அப்படின்னா என்ன மேடம்? அதெல்லாம் சொன்னா யூடியூப் காரன் காசு கொடுக்க மாட்டான். நீ போத்திரு. என்னவோ இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தைங்களே எனக்கு புரியவே புரியாது. நீ புரிஞ்சுக்கிட்டு புடுங்கிறதுக்கு இங்க ஒண்ணு இல்ல. போயா போ. நான் புடுங்கிறதுக்கு நிறைய இருக்கு, அதை போய் புடுங்கிக்கிறேன்.
எப்பயுமே வெள்ளரிக்காவும் கேரட்டும் மட்டும் சாப்பிடாம அப்பப்போ உருளைக்கிழங்கு கூட சாப்பிடுங்க. பூசணிக்காய் உருளைக்கிழங்குலாம் வாங்க வேண்டியது இல்லடா, அதெல்லாம் இன்பில்ட் தான். அதோட பெர்ஃபார்மன்ஸ் அது பண்ணிட்டு தான் இருக்கு. மெயின் பெர்ஃபார்மன்ஸ்லாம் இது கூட தான். எல்லாரும் காய்கறி வச்சு குழம்பு தான் செய்வாங்க, நீங்க என்ன பர்ஃபார்மன்ஸ்ன்றீங்க? எங்களை மாதிரி பேச்சுலர் லேடிஸ்க்கு இதெல்லாம் தான் ஆயுதங்கள். இத வச்சு 2-3 வாட்டியாவது ஆயுத பூஜை பண்ணாதான் எங்க சாமியெல்லாம் சந்தோஷப்படும். அப்பயாவது கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுது மேடம், இப்ப சுத்தமா ஒன்னும் புரியல. பேடாலஜில கிராமர் படிச்சிருந்தீனா இந்த கிராமர்ல உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். பேடாலஜியா? அது எங்க சொல்லி கொடுப்பாங்க மேடம்? பாப்பா போட்ட தாப்பான்னு ஒரு கோச்சிங் சென்டர் இருக்கு, உனக்கு வாட்ஸ்அப்ல அட்ரஸ் அனுப்புறப்பா உடனே அனுப்பிடுங்க மேடம். பேடாலஜி 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 பேடாலஜி. இது மண்ட மேல பேம்பு சிக்கன் சமைக்க. பேடாலஜி பேடாலஜி. ஆஹா, என் பூஜைக்கு ஆயுதங்கள்லாம் ரெடி. இனிமே பாத்ரூம்ல ஒரே பஜனை தான், ஒரே மூடு. திவ்யா, ஸ்வீட்டி எங்க? ஐயோ, இவன் என்ன இப்ப வந்திருக்கான்? உள்ள நடக்கிற டிஜே ப்ரோக்ராம்லாம் தெரிஞ்சா இருக்கிற ஒரு சான்ஸும் போயிடும். எப்படியாவது அவளை காப்பாத்திடணும். ஸ்வீட்டி படத்துக்கு போயிருக்கா கிரண்? படத்துக்கு போயிருக்காளா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதாவது அவ போனு ராம மண்டையில விழுந்து உடைஞ்சு போச்சு. மண்டை மேல விழுந்து போன் உடைஞ்சு போச்சா? அதாவது ராமுவோட மண்டை போனை விட ரொம்ப ஸ்ட்ராங். சரி, உன் போன்ல இருந்து ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல எனக்கு? எதை சொல்றது? அதாவது என் போன் பேட்டரி வீணா போயிடுச்சு. ஸ்விட்ச் ஆன் பண்ணி 2 செகண்ட்லயே போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகி போயிடுது. சரி, எனக்கு தலை வலிக்குது, ஒரு காஃபி ஒன்று போடுவா. என்ன இவன் இங்கே செட்டில் ஆகுற மாதிரி வந்திருக்கான்? அவ உள்ள இருந்து வெளியே வர்றதுக்கு எப்படி லேட் ஆகும்? அதுக்குள்ள நம்மளே மேனேஜ் பண்ணிடுவோம். நமக்கு வேணாலும் செட் பண்ணி பார்க்கலாம். அப்பப்பா, சி பாடு லாலிபப். ஏன் கிரண், ஸ்வீட்டிக்காக ஏன் அந்த துடி துடிக்கிற? உன் தம்பிக்கு தூக்கம் வரலையா? எங்க கோட் பாஷை உங்களுக்கு புரிஞ்சிச்சா? டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா, என் தம்பி வேலை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்னால் அவனை நிறுத்த முடியல, அவனால என்ன நிறுத்த முடியல. என்ன பண்றது? 2 பேருக்குள்ள பாஸ் ஆகுது சேம் கரண்ட் இல்ல. பாவம், உன் தம்பி கதையை கேட்டா எனக்கே கஷ்டமா இருக்கு. அவன் என் தங்கச்சி கூட விளையாடுவானான்னு கேள. சிச்சி, என் தம்பி ரொம்ப சின்சியர். அடுத்தவங்க தங்கச்சி கூட எல்லாம் விளையாட மாட்டான். எங்க ஸ்வீட்டி தங்கச்சி கூட தான் விளையாடுவான். அவ தங்கச்சி மட்டும் ஊர்ல இருக்க எல்லா தம்பி கூடயும் விளையாடிட்டு இருக்கா. என்ன சொன்ன திவ்யா? ஏன் ஸ்வீட்டி, என்னையே சர்வீஸ் பண்ண வச்சல, செத்தடி நீ. உன்னோட ஸ்வீட்டி தங்கச்சி ஒண்ணும் உத்தமி இல்ல. திவ்யா, என் ஸ்வீட்டி தங்கச்சி கெட்டவன் சொல்றியா? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? அப்பா திவ்யா, இவன் தபலாவை அடிச்சு கிழிச்சுக்கிட்டே இருக்காண்டி. கிரண், பாடு. நீ எப்படி ஸ்வீட்டி, என்ன நீ 5 ரவுண்ட்ஸ்க்கு டயர்ட் ஆயிட்டா இப்படி? அம்மா, இவன் யாரு? இன்னையோட ஸ்வீட்டிக்கு எண்டு கார்டு விழுந்துச்சுடோய். ஸ்வீட்டி, நான் பாக்குறது உண்மைதானா? உன் தங்கச்சி என் தம்பிக்கு மட்டும் தான் சொந்தம் நினைச்சேன். இப்ப இவன் தம்பி கூட சொந்தம் ஆயிடுச்சா? ஆஹா, எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே டவுட் வந்துச்சுடி. என்னடா உன் ஷெட்டுக்குள்ள ஏன் வண்டி இவ்வளவு ஃப்ரீயா போகுதுன்ட்டு. அப்ப ஆல்ரெடி உன் ஷெட்டுக்கு எப்பயோ ஓபனிங் ஆயிடுச்சு. உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் ஸ்வீட்டி, உன் தங்கச்சியை ஒருத்தனுக்கு தெரியாம இன்னொருத்தங்க கூட விளையாட விடாதுன்னு. இப்ப பத்தியா என்னாச்சுன்னு? விளையாட்டு வினையா முடிஞ்சிடுச்சு. என் தம்பி உன் தங்கச்சி கூட விளையாடும் போது எங்க உன் தங்கச்சி சாட்டிஸ்ஃபை அவன் போயிடுவாளோன்னு என் தம்பி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்னு வயகரா கூட யூஸ் பண்ணேனடி. கவலைப்படாத கிரண், நீ வயகரா வாங்கின காசை வேணா நான் வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். கேவலமான பஞ்செல்லாம் போடாது திவ்யா, வாந்தி வர்ற மாதிரி இருக்கு. யாரை பார்த்துடா ஃபர்ஸ்ட்? என்ன நீதான்டா ஃபர்ஸ்ட். இப்ப தெரிஞ்சதுல உன் ஸ்வீட்டி கதை என்னன்னு. இப்பவாவது என் தங்கச்சி கூட விளையாட வரியா நீ? ஏண்டி திருட்டு மூஞ்சி, என் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பதிலா உன் தங்கச்சி சுகத்தை பாத்துக்கிறியா நீ? ஏண்டி, உன் தங்கச்சிக்காக நான் எத்தனை வாட்டி சேவ் பண்ணிருக்கேன். எப்பவும் உன் தங்கச்சியை பத்தியே யோசிக்கிற. எனக்குன்னு ஒரு தங்கச்சி இருக்கா, அவளும் வயசுக்கு வந்துட்டா. அவளுக்கு சுகங்கள் தேவைப்படும்னு எப்பயாவது யோசிச்சிருக்கியாடி நீ? திவ்யா, உன் தங்கச்சி வருத்தப்படுறத பார்த்து என் தம்பி கூட ரொம்ப ஃபீல் பண்றான். புரியுது கிரண், அப்போத்துல இருந்து உன் தம்பியோட ஃபீலிங்ஸ் என் தங்கச்சிக்கு புரியுது. என் தம்பி இது ரொம்ப இறக்கப்பட்ட குணம் திவ்யா. யார் தங்கச்சியாவது பசியில இருந்தா அவங்க பசி தீக்கிற வரை தூங்க மாட்டான் தெரியுமா? உன் தம்பி எவ்வளவு நல்லவனா இருக்கான் கிரண்.
இங்க பாரு ஸ்வீட்டி, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இப்ப கிரண் தம்பி என் தங்கச்சியை பிடிச்சிருக்குன்னு சொல்றான். உன் தங்கச்சிக்கு தான் அவன் தம்பி கூட தபேலா ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குல்ல, அதை நீ உள்ள போய் கண்டினியூ பண்ணு ஸ்வீட்டி. எங்க ப்ரோக்ராம நாங்க கிச்சன்ல பண்ணிக்கிறோம். சரி திவ்யா, வருண் வா நம்ம கச்சேரியை கண்டினியூ பண்ணலாம். போலாம் போலாம். அப்போல இருந்து என் தம்பிக்கும் தங்கச்சி கண்ணில் போடாம என் ஜட்டியை முட்டிட்டு இருக்கான். போ போ. அப்பாட, இத்தனை நாளைக்கு அப்புறம் என் தங்கச்சிக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. எல்லாம் உன் தம்பியாலதான். கிரண், என் தங்கச்சிக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, உன் தம்பியை கொஞ்சம் பொறுமையா விளையாட சொல்றியா? ஒரு வாட்டி என் தம்பி உன் தங்கச்சி கூட விளையாடினான்னு வச்சுக்கோ, 100% சுகத்தை தருவான் என் தம்பி உன் தங்கச்சிக்கு. அப்படியா? அப்போ உன் தம்பி நல்ல ஆட்டக்காரனா? ஆட்டக்காரன், ஓட்டக்காரன், வேட்டக்காரன் கூட. ஐ, அப்போ உன் தம்பி மல்டி டேலண்டடா? பாக்குறியா என் தம்பி டேலண்ட? குரம்